கற்கலாம் வாங்க காஃபி குடிப்பது போல் எளிதாக 12th ஸ்டேட் போர்ட்ல இருந்து இன்டெகிரேஷன் ப்ராப்ளம் ஒன்று போகிறோம். அப்ளிகேஷன் ஆஃப் இன்டெகிரேஷன் 9th சாப்டர் 9.45 வந்து ஸ்டூடெண்ட் வந்து டவுட் கேட்டிருந்தாங்க. அதனால இந்த ப்ராப்ளம் நான் போட போறேன். இதுல பாத்தீங்கன்னா நார்மலா டெஃபினிட் இன்டெகிரேஷன் ஸ்மால் ஃபங்க்ஷன் மாதிரி தெரியுது. ஆனா இது வந்து அப்சல்யூட் ஃபங்க்ஷனா இருக்கிறதுனால இதுல வந்து உங்களுக்கு டவுட் வந்திருக்கலாம். நான் எக்ஸ்பிளைன் பண்றது எப்படி. ஃபர்ஸ்ட் வந்து அப்சல்யூட் ஃபங்க்ஷனோட டெஃபினிஷன் தெரிஞ்சுக்கணும். உங்களுக்கு டெஃபினிட் இன்டெகிரல் எப்படி பண்றது தெரிஞ்சிருக்கும். இதை டிஃபரன்ஷியேட் பண்றது, ஃபங்க்ஷன் டிஃபரன்ஷியேட் பண்ணி அப்பர் லிமிட் சப்ஸ்டிட் பண்றோம், மைனஸ் லோயர் லிமிட் சப்ஸ்டிட் பண்ணி அதை வந்து சப்ராக்ட் மைனஸ் அப்புறம் ரைட் சைடு லோயர் லிமிட் சப்ஸ்டிட் பண்ணிட்டு ரெண்டையும் சப்ராக்ட் பண்றதா வேலை முடிஞ்சிச்சு. ஸோ இங்க அப்சல்யூட் ஃபங்க்ஷன் நம்ம அப்சல்யூட் ஃபங்க்ஷனை நம்ம கொஞ்சம் ரீகலெக்ட் பண்ணணும். ஓகேயா? இப்போ அப்சல்யூட் ஆஃப் எக்ஸ்னா என்ன அப்படின்னு பார்ப்போம். அப்சல்யூட் ஆஃப் எக்ஸ்னா டெஃபினிஷன் படி வந்து ஈக்குவல் டு எக்ஸ் ஃபார் எக்ஸ் கிரேட்டர் தென் 0 and minus x for x less than 0. இது டெஃபினிஷன் எக்ஸ்பிளைன் பண்றேன். அதுக்கு முன்னாடி what is absolute of x அப்படின்றத கிளியரா போயிடும். ஒன்று வந்து absolute of xன்றது ஒண்ணுமே இல்லை, இட்ஸ் a distance. இட் இஸ் a distance of x from 0. இதுதான் வந்து absolute of x உடைய மாடுலஸ் x உடைய டெஃபினிஷன். இப்போ ஒரு நம்பர் லைன், சாதாரண ஒரு நம்பர் லைன் எடுத்துக்கோங்க, 0. சரியா? இது எக்ஸ்ன்னு வச்சுக்கோங்க, இது மைனஸ் எக்ஸ். ஓகேயா? ஓகே. இந்த டிஸ்டன்ஸ் என்ன? எக்ஸ். இந்த டிஸ்டன்ஸ் என்ன? எக்ஸ். ரெண்டு பக்கமும் அது மைனஸ் எக்ஸ் இருந்தாலும் எக்ஸ் தான். ஏன்னா டிஸ்டன்ஸ் தான் நம்ம பார்க்க போறோம். அப்ப ரெண்டு பக்கமும் இங்க 0ல இருந்து எக்ஸ் வரைக்கும் போகுது. இப்ப இதே இது வந்து 0 1 2 3 -1 -2 -3. ஸோ இங்க எவ்வளவு டிஸ்டன்ஸ் போயிருக்கு? 3 வரைக்கும் எவ்வளவு? 3 போயிருக்கு. இது லெஃப்ட் சைடு, பட் டிஸ்டன்ஸ் என்ன? 3 தான். ஓகேயா? ஸோ அப்சல்யூட் ஆஃப் 3 என்ன? 3. அப்சல்யூட் ஆஃப் -3 என்ன? 3. ஆனா இங்க வந்து உங்களுக்கு எக்ஸ்னா என்னன்னு தெரியாது, எக்ஸ்ல என்ன எடுத்திருக்காங்க தெரியாது. அதனாலதான் இந்த டெஃபினிஷன் கொண்டு வர்றாங்க. அன்னோன் எக்ஸ்ன்றதுனால எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு positive x is equal to positive x, absolute of x equal positive x if x greater than 0, minus x if x less than 0ன்ற டெஃபினிஷனை கொண்டு வராங்க. புரிஞ்சிச்சா? அதனாலதான் இப்ப பாத்துக்கோங்க, இப்ப 3ன்ற -3னா என்ன? -3 அப்படின்றது லெஸ் தென் 0வா? ஈக்குவல் டு மைனஸ் ஆஃப் -3 போட்டோம்னா 3 டெஃபினிஷன் படி. நமக்கு எக்ஸ் தெரியாதனால இந்த மாதிரி டெஃபினிஷன் எழுதியிருக்காங்க. ஏன்னா டிஸ்டன்ஸ் தான் ரெண்டுமே பாசிட்டிவா தான் வரணும். எக்ஸுங்கிறது என்ன? 0ல இருந்து இருக்கக்கூடிய எக்ஸுக்குரிய டிஸ்டன்ஸ் பாசிட்டிவா தான் வரணும். லெஃப்ட் சைடு எடுத்தாலும் எக்ஸ் தான், ரைட் சைடு எடுத்தாலும் எக்ஸ் தான். அதை சொல்றதுக்காக தான் இந்த மாதிரி டெஃபினிஷன் கொடுத்துருக்காங்க. எக்ஸ் இது எக்ஸோட வந்து பாசிட்டிவா நெகட்டிவா நமக்கு தெரியாது. அதனால இது எக்ஸ் போட்டுக்கோங்க, எக்ஸ் கிரேட்டர் தென் 0 வந்தா, மைனஸ் எக்ஸ் போட்டுக்கோங்க இப்போ எக்ஸ் லெஸ் தென் 0. இப்போ எக்ஸ் வந்து நெகட்டிவா இருந்தா மைனஸ் ஆஃப் வேல்யூ. சப்போஸ் எக்ஸ் வந்து -5னா மைனஸ் ஆஃப் -5 இதை எடுப்போம். இது எடுத்து ஈக்குவல் டு 5. புரிஞ்சிருச்சா? ஸோ இந்த டெஃபினிஷன் தான் ரொம்ப இந்த ப்ராப்ளத்துக்கு முக்கியம். நீங்க படிச்சிருப்பீங்க, இருந்தாலும் ரீகலெக்ட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் பேஜ்ல இது எப்படி நம்ம வந்து அப்சல்யூட் ஆஃப் எக்ஸ் பிளஸ் 3க்கு இந்த ஃபங்க்ஷன் டெஃபினேட் தான் அப்ளை பண்ணி பார்ப்போம். இது வந்து கிராஃப் ஆஃப் எக்ஸ் பிளஸ் 3, அதையும் நான் எக்ஸ்பிளைன் பண்றேன். முதல்ல வந்து அப்சல்யூட் ஆஃப் எக்ஸ் பிளஸ் 3 டெஃபினேஷன் எழுதுவோம். இப்போ நம்ம எக்ஸ் இருந்தா எப்படி எடுத்தோம்? ஈக்குவல் டு எக்ஸ் வேற எக்ஸ் கிரேட்டர் தென் 0ன்னு எடுத்தோம்ல. இந்த இடத்துல x plus 3 இருக்கு. ஸோ x plus 3 if x plus 3 is greater than 0 and is minus of x plus 3. மைனஸ் வந்து ரெண்டுக்குமே வரும். ஸோ பிராக்கெட் மறந்துடக்கூடாது. மைனஸ் ஆஃப் x plus 3 if x plus 3 is less than 0. ஓகேயா? இப்போ இந்த டெஃபினிஷன்ல நான் வந்து என்ன பண்ண போறேன்? x plus 3 greater than 0வா இருந்தா அப்படின்னா என்ன? x plus 3 greater than 0 அப்படின்னா எக்ஸ் என்னவாகும்? இந்த 3யை நான் அந்த பக்கம் டிரான்ஸ்போஸ் பண்றேன். ஸோ -3. ஸோ எக்ஸ் இஸ் கிரேட்டர் தென் -3. அண்ட் ஸோ அதே மாதிரி எக்ஸ் பிளஸ் 3 லெஸ் தென் 0வா இருந்தா இது என்ன ஆகும்? எக்ஸ் இஸ் லெஸ் தென் -3. ஓகேயா? ஸோ இப்போ பாத்தீங்கன்னா இந்த கிராஃப் வந்து அப்சல்யூட் ஆஃப் ஃபங்க்ஷன் எப்படி நம்ம பிரிக்க போறோம்னா -3க்கு ரைட் சைடு, அதாவது
3யை விட பெருசா இருக்க நம்பருக்கு கிராஃப் அண்ட் -3க்கு சின்னதா இருக்கிறதுக்குரிய ஃபங்க்ஷன் அது எப்படி இருக்கு அப்படின்றத நம்ம இப்ப இதுல டெஃபினிஷன்ல கொண்டு வரோம். ஸோ அப்சல்யூட் ஆஃப் x plus 3 equal to x plus 3 if x is greater than -3. Okay, and that's equal to minus of x plus 3 if x is less than -3. ஓகேயா? ஸோ பாருங்க இந்த கிராஃப்ல இந்த -3க்கு லெஃப்ட்லனா -3யை விட சின்னது. -3க்கு when the x வேல்யூ வந்து -3க்கு சின்னதா இருக்கும்போது இது வந்து மைனஸ் ஆஃப் எக்ஸ் பிளஸ் 3 அந்த கிராஃப். நீங்க ஒரு எந்த நம்பர் வேணா எடுத்துக்கோங்க. இப்போ பாருங்க -5 எடுத்துக்கோங்க. x is equal to -5. அப்பனா அந்த மைனஸ் ஆஃப் எக்ஸ் பிளஸ் 3 என்ன வரும்? மைனஸ் ஆஃப் எக்ஸ் பிளஸ் 3 ஈக்குவல் டு மைனஸ் ஆஃப் -5 பிளஸ் 3 தட்ஸ் ஈக்குவல் டு 2 வருதா? இது என்னது? -5, 2. ஓகே, அதே மாதிரி தான் நீங்க 3 பாத்தீங்க, -3 பாத்தீங்க, எக்ஸாக்டா -3 பாத்தீங்கன்னா 3 - 3 0. அந்த இது மாதிரி 0 வந்து ரைட் சைடு. இப்ப ரைட் சைடுல இருக்க ஃபங்க்ஷனுக்குலாம் வந்து எக்ஸ் பிளஸ் 3 0 இருக்கு இல்லையா? 0 வந்து ரைட் சைடு ஆஃப் திஸ். ஸோ 0 + 3 பாசிட்டிவ் 3. பாசிட்டிவ் 3 தானே வந்திருக்கு 0 to 3. புரிஞ்சிச்சா? ஸோ இந்த பக்கம் லெஃப்ட் சைடு இந்த ஃபங்க்ஷன் அப்சல்யூட் ஆஃப் எக்ஸ் பிளஸ் 3 ரெண்டு விதமா பிரியுது. எப்படின்னா -3க்கு லெஃப்ட்ல இருக்கும்போது அந்த ஃபங்க்ஷன் மைனஸ் ஆஃப் எக்ஸ் பிளஸ் 3ஆகவும், -3க்கு ரைட்ல இருக்கும்போது அந்த ஃபங்க்ஷன் எக்ஸ் பிளஸ் 3ஆகவும் மாறிடுது. புரிஞ்சிச்சா? அதனால நம்ம என்ன பண்றோம், இந்த கொடுத்துருக்க இன்டர்வல் இருக்கு இல்லையா? கொடுத்துருக்க இன்டர்வல் அப்பர் லிமிட் லோயர் லிமிட் வந்து என்ன சொல்லியிருக்காங்க, அந்த டெஃபினிஷன் நம்ம கண்டுபிடிக்கிறது வந்து -4க்கும் 4க்கும் இடையில இருக்கும்போது கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. -4 to 4, எக்ஸ் வந்து -4க்கும் 4க்கும் அந்த அப்பர் லிமிட் லோயர் லிமிட் இந்த இன்டர்வல். ஸோ இந்த போர்ஷன் தான் நம்ம வந்து கண்டுபிடிக்கணும் இன்டகிரேஷன். அப்ப என்ன ஆகும், இந்த இடம் இருக்கு இல்லையா, -4 to -3, இதுல மைனஸ் ஆஃப் எக்ஸ் பிளஸ் 3 வருது. அடுத்து ஒரு கலர் மாத்திக்கலாம் புரியுதுக்கா. இந்த போர்ஷன்ல எக்ஸ் பிளஸ் 3 வருது. ஸோ அந்த இன்டகிரேஷன் என்ன பண்றோம், -3யை யூஸ் பண்ணி ரெண்டா பிரிச்சிடணும். எப்படி பிரிக்கிறோம், இது என்ன மாத்திடும்னா -4ல இருந்து -3 வரைக்கும் ஒரு இன்டகராகவும் அதுவோட சேர்க்கிறோம். அடுத்தது என்னது, -3ல இருந்து 4 வரைக்கும் உள்ள இன்டகிரேஷன் ஒன்னாவும் ரெண்டா பிரிச்சுக்கிறோம். புரிஞ்சுச்சா? டெஃபினைட் இன்டகிரல்னால இந்த மாதிரி போடணும். ஓகேயா? இப்ப நம்ம வந்து டெஃபினைட் அப்சல்யூட் ஆஃப் எக்ஸ் பிளஸ் 3க்கு தான் அப்சல்யூட் அப்படின்னு வந்தாலே இதுதான் வந்து டெஃபினேஷன். ரெண்டா தான் இருக்கும். ஏன்னா ரெண்டு பொசிஷனா இருக்கணும், பாசிட்டிவும் நெகட்டிவ் இருக்கும், ரெண்டு சைடும் ஃபங்க்ஷன் வரும். பட் அது வேல்யூ பொறுத்த வரைக்கும் இது எல்லாமே பாசிட்டிவ் வரும். நீங்க பாருங்க அப்சல்யூட் ஆஃப் எக்ஸ் பிளஸ் 3 பொறுத்து எந்த வேல்யூ எடுத்தாங்க, கிராஃபே எப்படி இருக்கு, எக்ஸ் ஆக்சிஸ்க்கு மேலதான் இருக்கு. எக்ஸ் ஆக்சிஸ்க்கு மேல ஒய்யோட வேல்யூஸ், ஒரே ஒரு நிமிஷம், எக்ஸ் ஆக்சிஸ்க்கு மேல ஒய்யோட வேல்யூ எல்லாமே பாசிட்டிவ் தான், 0 to எல்லாமே பாசிட்டிவ். ஸோ அப்சல்யூட்னாலே பாசிட்டிவ் வேல்யூ தான் வரும். பட் நமக்கு எக்ஸ் என்னன்னு நமக்கு தெரியாது இல்லையா? அதனால இந்த டெஃபினிஷனை நம்ம இந்த மாதிரி மாத்திட்டு அப்ப வந்துட்டு நம்ம ரெண்டு கிராஃப் கிடைக்குது, எக்ஸ் பிளஸ் 3. -3க்கு கீழே இருக்கிறதுக்கு எல்லாமே வந்து அந்த எக்ஸ் பிளஸ் அப்சல்யூட் ஆஃப் எக்ஸ் பிளஸ் 3 வந்து மைனஸ் ஆஃப் எக்ஸ் பிளஸ் 3க்கு மேல இருக்க எக்ஸ் வேல்யூஸ்க்கு எல்லாமே வந்து எக்ஸ் பிளஸ் 3 வந்து பிளஸ் எக்ஸ் பிளஸ் 3. அவ்வளவுதான். ஸோ என்ன இப்ப நமக்கு ஈஸியா இன்டகிரேஷன் பார்ட் பண்ணிடலாம். ஏன்னா இது சிம்பிளான ஃபங்க்ஷனாக எடுப்பாருங்க. இப்போ -4 to 4 எக்ஸ் பிளஸ் 3 இதுதான் நம்ம கண்டுபிடிக்கணும். அப்சல்யூட் ஆஃப் எக்ஸ் பிளஸ் 3 dx தட்ஸ் ஈக்குவல் டு -4 to -3. -3 வரைக்கும் என்னது, மைனஸ் ஆஃப் எக்ஸ் பிளஸ் 3 dx. ஓகே, பிளஸ் இப்ப பாரு இந்த ஃபங்க்ஷன் தான் நம்ம யூஸ் பண்றோம். ஒரே ஒரு நிமிஷம், இதான் நம்ம யூஸ் பண்றது. இப்ப நம்ம வந்து -3 to 4க்கு இதை யூஸ் பண்ணுவோம்.
and -4 to -3 கிட்ட யூஸ் பண்றோம். போட்டாச்சா? பாருங்க, போட்டாச்சா? அதே மாதிரி -3க்கு மேல -3 to 4க்கு இந்த எக்ஸ்பிரஸ் 3 யூஸ். அடுத்தது வந்து -3ல இருந்து +4 வரைக்கும் இட் இஸ் x+3 dx. ஓகேயா? இப்போ நம்ம நார்மலான இன்டெகிரேஷன் மெத்தட் யூஸ் பண்ணிட வேண்டியதான். நம்ம ரொம்ப சிம்பிளா பண்ணிடலாம். ஸோ மைனஸ் வந்து நம்ம வெளியில எடுத்துக்கலாமா? -4 to -3 x+3 இன்டெகிரேஷன் பார்ட்லாம் முடிச்சுட்டு அப்புறம் நம்ம வந்து சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாம். ப்ளஸ் இன்டெகிரேட் -3 4 x+3 ஓகேயா? இப்போ நான் என்ன பண்ண போறோம்? இன்டெகிரேஷன் பண்ண போறோம். இன்டெகிரேஷன் வந்து உங்களுக்கு தெரியும், சம் அப்படின்னா தனித்தனியாக இப்போ f(x + g(x) dx தனித்தனியாக நம்ம இன்டெகிரேஷன் பண்ணுவோம் ஃபர்ஸ்ட். ஸோ எக்ஸ் இன்டெகிரேஷன் பண்ணா என்ன வரும்? x²/2. அந்த லிமிட் என்ன? மைனஸ் வெளியில இருக்கு, மறந்துடக்கூடாது. ரொம்ப ரொம்ப முக்கியம் வந்து மைனஸ் மறந்துடக்கூடாது. ஏன்னா இதுல நீங்க இப்போ வந்து உங்களுக்கு ஓகே அப்சல்யூட் ஃபங்க்ஷன் எனக்கு நல்லா புரியும், எனக்கு இன்டெகிரேஷனும் நல்லா புரியும் அப்படின்ற ஸ்டூடெண்ட்டுக்கு எங்க பிரச்சனை வரும்னா, பிரச்சனை எல்லாருக்கும் வராது. எங்க நீங்க வந்து கேர்ஃபுல்லா இருக்கணும்னு சொல்றேன். ஃபர்ஸ்ட் இதுல வந்து நீங்க வந்து அப்சல்யூட் ஃபங்க்ஷன் டெஃபினிஷன் தெரிஞ்சிருந்தா இது ஈஸி. ஓகேயா? அடுத்து வந்து என்னன்னா, ஒரே ஒரு நிமிஷம் இருக்கு, நான் எக்ஸ்பிளைன் முதல்ல முடிச்சிடறேன். அப்சல்யூட் வேல்யூ ஃபங்க்ஷன் டெஃபினிஷன் தெரிஞ்சிருக்கணும், டெஃபினிட் இன்டெகிரல் எப்படி பண்ணணும் தெரிஞ்சிருக்கணும். இந்த டெஃபினிட் இன்டெகிரல் தெரிஞ்சு அப்சல்யூட் வேல்யூ தெரியலன்னா கண்டிப்பா ஸ்டக் ஆவாங்க. ஸோ அப்சல்யூட் வேல்யூ ஃபங்க்ஷனும் டெஃபினிட் இன்டெகிரல் எனக்கு நல்லா தெரியுது. அப்ப என்ன பண்ணணும்? கொஞ்சம் பொறுமையா பண்ணணும். எனக்கு தெரியும் வேகமா பண்ணீங்கன்னா இந்த இடத்துல வந்து பாசிட்டிவ் நெகட்டிவ் சைன் கன்ஃபியூஷன் வராது. கன்ஃபியூஷனை நான் வேகமா எழுதும் போது ஓவர் கான்ஃபிடண்டாகவும் இருக்கக்கூடாது, பயப்படவும் கூடாது, ரெண்டும் பண்ணக்கூடாது. கேர்ஃபுல்லா நிதானமா பண்ணணும். இப்போ இதை இன்டெகிரேஷன் பண்ண போறேன். இன்டெகிரேஷன் பண்றப்ப என்ன வரும்? மைனஸ் இருக்கு, x+3 த ஹோல் தனித்தனியாக பிரிச்சுக்கலாம். x²/2 + 3x இது ரெண்டுமே லிமிட் வந்து -4 to -3 ப்ளஸ் அதே தான் x²/2 + 3x அண்ட் இதில் ஆனால் லிமிட் வேல்யூ வந்து சேஞ்ச் ஆகுது, -3 to 4ன்னு சேஞ்ச் ஆகுது. ஓகேயா? இப்போ மைனஸ் இருக்கட்டும், ஃபர்ஸ்ட் அப்பர் லிமிட் தான் போடணும். அப்பர் லிமிட் -3 -3 த ஹோல் ஸ்கொயர்/2 ப்ளஸ் 3 × -3. ஓகேயா? அடுத்து மைனஸ், ஏன் லோயர் லிமிட் போடும்போது மைனஸ் போட்டுக்கணும். -4 த ஹோல் ஸ்கொயர்/2 அண்ட் ப்ளஸ் 3 × -4. ஓகேயா? இது இந்த மைனஸ் வந்து ரெண்டுக்கும் காமனா இருக்கு. நல்லா பார்த்துக்கங்க, வெளியில இருக்க மைனஸ் வந்து இவ்வளவுக்கு காமன், அந்த பிராக்கெட்டை கவனிச்சுக்கணும். இந்த வெளியில இருக்க மைனஸ் ரெண்டு டேர்முக்கு காமன், இந்த மைனஸ் வந்து இந்த ரெண்டு டேர்முக்கு காமன். ஓகேயா? இது ரொம்ப முக்கியமான விஷயங்கள் வந்து இதுல வந்து அடுத்து வந்து இந்த இதுல 4 அப்பர் லிமிட் 4² ப்ளஸ் 3 4s are 12 அண்ட் இது கூட மைனஸ் போட்டுட்டு -3 த ஹோல் ஸ்கொயர்/2 ப்ளஸ் 3 × -3 இவ்வளோதான். ஓகேயா? இப்போ நம்பர்ஸ்லாம் கண்டுபிடிச்சு போட்டுட்டோம்னா ஈஸியாக வந்துடும். வெளியில ஒரு மைனஸ் இருக்கு, உள்ள -3 × -3 என்ன? ப்ளஸ். ஓகே, அப்போ 3 -3² ப்ளஸ் 9/2 ப்ளஸ் 3 × -3, ஸோ -9. ஓகேயா? அடுத்து இதுக்கு இங்க ஒரு மைனஸ் இருக்கு, அந்த மைனஸ் வந்து 4², அது -4². நான் அந்த வேல்யூஸ் ஃபுல்லாக திருப்பி இங்கே போட்டுறேன், ஏன்னா உங்களுக்கு திருப்பி அந்த பக்கம் இந்த பக்கம் பார்க்கும்போது குழம்புறதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்றதுனால நான் வந்து திருப்பி எழுதுறேன். -3 த ஹோல் ஸ்கொயர்/2 -3x
ஸோ 3 இன்ட்டு -3. இது எல்லாத்துக்கும் இங்கே ஒரு மைனஸ், அப்பர் லிமிட் 4 the whole square by 2 -4 -3 -4 the whole square by 2 -3 இன்ட்டு -4. இந்த மைனஸ் இது ரெண்டுக்கும் காமன். ஓகேயா? அதுக்கடுத்து இங்கே வந்து இன்டகிரேஷன், இங்கே வந்து ப்ளஸ், இந்த இடத்துல வந்து ப்ளஸ். ஓகே, அடுத்து ப்ளஸ் ப்ளஸ் தான் போட்டிருக்கேன், ப்ளஸ். இப்போ லிமிட், அப்பர் லிமிட் என்ன? 4. ஸோ 4 the whole square by 2 -3 இன்ட்டு 4 மைனஸ் இதுக்கு எல்லாத்துக்கும், இதுக்கு மட்டும்தான் அந்த மைனஸ். என்னன்னா அப்பர் லிமிட் 4, லோயர் லிமிட் வந்து -3. ஸோ -3 the whole square by 2 மைனஸ் த்ரீ பை லிமிட், லோயர் லிமிட் இஸ் 3 இன்ட்டு மைனஸ். ஆனால் இங்கே ஒரு விஷயம் வந்து எக்ஸ் ப்ளஸ் 3. ஸோ இந்த இடத்துல ப்ளஸ் வருது இல்லை? ஓகே, இந்த இடத்துல எல்லாம் ப்ளஸ், அந்த பக்கம் பார்த்து எழுதும்போது இங்கே ஒரு மிஸ்டேக் விட்டுக்க, இங்கே எல்லாம் ப்ளஸ். ஸோ 3 இன்ட்டு மைனஸ். ஓகேயா? ஓகே, இப்போ நம்ம வந்து ஒவ்வொரு பொசிஷனாக கால்குலேட் பண்ணும். இந்த மைனஸ் இருக்கட்டும், நம்ம அப்புறமா மைனஸ் -3² 9, 9/2. 3 இன்ட்டு 3ன்றது 9. ஓகே, அதுவும் மைனஸ் இருக்கு. ஓகேயா? ஸோ இங்கே 9/2 -9. ஓகே, மைனஸ் இதை நம்ம மைனஸையும் டிஸ்ட்ரிபியூட் பண்ணிட்டு சிம்பிளிஃபை பண்ணிட்டு மைனஸை டிஸ்ட்ரிபியூட் பண்ணணும். அப்போ நம்ம ப்ராக்கெட்டை எடுத்துறோம். 4 4s are 16. ஸோ 16/2. இந்த இடம் என்ன ஆகும்? 8 ஆயிடும். இது ரெண்டு -12. ஓகேயா? ஸோ இது 8 -12 இருக்கு. நம்ம தனித்தனியாக கூட நம்ம இன்னும் ஒரு விஷயம் இப்படி போட்டுக்கலாம். மைனஸ்லேயே இருக்கட்டும். இது வந்து 16/2, 12 வந்து -3 4s are 12. ஓகே, இது வரைக்கும் கிளியர் ஆயிடுச்சா? அடுத்து ஒரு பொசிஷனாக போடுவோம். 4 4s are 12. ஒரு 4 4s are 12. Sorry, 4 4s are 16. 4 square 16/12. 16/2 8. ஸோ இதுவும் 8ஆக மாற்றிடுறேன். இந்த இடத்துல 8ஆக மாற்றிடுறேன். இந்த இடத்துல 8ஆக மாற்றிடுறேன். இந்த இடத்துலையும் 16/2 வருதா? ஸோ 8. இங்கே ப்ளஸ் இருக்குது, ப்ளஸ் 12. ஓகேயா? மைனஸ், ஏன்னா இங்கே ப்ளஸ் தான் இருக்குது, அதனால் நம்ம வந்து அப்படியே பிரிச்சுக்கலாம். ப்ளஸ் -9/2. 3 3s are 9, 9/2. அடுத்து -9. ஓகேயா? இது லோயர் லிமிட் சப்ஸ்டிட் பண்ணுறோம். ஸோ இந்த இடத்துல மைனஸ் போட்டுறோம். இந்த இடத்துல ப்ளஸ் வந்து ஃபங்க்ஷனுக்கே வருது. ஏன்னா x²/2 ப்ளஸ் x²/2 சாரி x ப்ளஸ் 3x வந்து நம்ம. ஓகே, இப்போ நம்ம வந்து இன்னும் சிம்பிளிஃபை பண்ணுறதுக்கு அவ்வளோதான். ஸோ -9/2 போடலாமா? இதை -9/2 இது எதுன்னா +9. இல்லைன்னா ஒரு பாட்டாக நம்ம வந்து சிம்பிளிஃபை பண்ணிட்டு ரொம்ப போட்டோம்னா ரொம்ப ஈஸியாக வரும். 9/2 -9 என்னன்னு பாருங்க. 9/2 -9 என்ன? 9. இதை வந்து நீங்கள் ஹாஃபை கூட வெளியில் எடுத்துனா 9 ஹாஃப்னா 9 - 8 வரும். இப்படி போடலாம். இல்லை எல்சிஎம் எடுத்து பண்ணிங்கன்னா 9/2 தான் வரும். 9லேருந்து 9/2 போயிடுச்சுன்னா 9/2 வரும். இங்கே வந்து நெகட்டிவ் 9/2.
ஏன்னா பெரிய நம்பர் வந்து 9. 9க்கும் 9/2க்கும் பார்த்தோன்னா பெரிய நம்பர் 9. ஸோ இங்கே எப்படி இருந்தால் -9/2. இந்த மைனஸை உள்ளே மல்டிபிள் பண்ணி இங்கே 8 - 12 வேணும் 4 -4 மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் பட் வெளில ஒரு மைனஸ் இருக்குது. ஸோ மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் அப்புறம் ஒரு மைனஸ். ஸோ மைனஸ் ப்ளஸ் இது 20. ஓகே இது 20. 8 + 12 வந்து 20. அப்புறம் இங்கே பார்த்தீங்கன்னா -9/2. ஆனால் இது கூட சேர்க்கும் போது +9/2. -9/2 -9. -9/2 அதே தான். ஸோ இங்கேயும் அதே தான், பட் இங்கே பாசிட்டிவ் இல்லையா? சாரி மிஸ்டேக் பண்ணிட்டேன். இங்கே வந்து 9/2ல இது நெகட்டிவ் சைனு, நெகட்டிவ் வெளியில் இருக்க நெகட்டிவ் கூட போடும்போது பாசிட்டிவ். இங்கே 20 அதே மாதிரி தான் இங்கேயும் -9/2 × 9/2 9/2. ஓகேயா? இதை சிம்பிளிஃபை பண்ண என்ன வரும்? 20 - 4 இல்லைன்னா எல்லா நம்பரையும் இந்த 9/2 9/2 சேர்ந்தா 9 ஆகிடுமா? 9/2 + 9/2 9. ஸோ 9 - 4 + 20. ஆன்சர் என்ன வருது? 25. இந்த கேல்குலேஷன் பார்ட் மட்டும் நல்லா பார்த்துக்கணும். அதாவது நான் ஒன்றுமே பண்ணல, அந்த 3² தனித்தனியாக அந்த அப்படியே அப்பர் லிமிட் சப்ஸ்டிட் பண்ணியிருக்கேன். அப்புறம் கவனமாக பண்ணணும், அவ்வளோதான். இந்த சைனை வந்து மறந்துடக்கூடாது. ஏன்னா இந்த இடத்துல நெகட்டிவ் இருக்குது அப்படின்னு இப்போ டிஸ்ட்ரிபியூட் பண்ணும்போது இங்கேயும் நெகட்டிவ் பலம் டிஸ்ட்ரிபியூட் பண்ணும்போது இதே நெகட்டிவ் மட்டும் பண்ணணும், இதே நெகட்டிவ் பலம் மட்டும் பண்ணணும். அந்த மாதிரி அந்த இந்த சைன் மட்டும் மாற்றாமல் நீங்கள் போனீங்கன்னா உங்களுக்கு வந்து கரெக்டாக வரும். அவ்வளோதான். இதுதான் ஆன்சர். 25 தான் அந்த இன்டெகிரேட்டுக்குரிய வேல்யூ. அப்போது இன்டெக்ரல் -4 to 4 அப்சல்யூட் ஆஃப் x + 3 dx = 25. இது ஆன்சர் முடிஞ்சிச்சு. இப்போ நான் என்னென்ன பண்ணேன்னு உங்களுக்கு நல்லா தெரிஞ்சிடும். என்னென்ன பண்ணோம்? ஃபஸ்ட்டு வந்து அப்சல்யூட் ஆஃப் x + 3 டெஃபனிஷன் நல்லா எழுதிக்கும். அதுக்கு தான் இது எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். இது வந்து நீங்கள் தெரிஞ்சிருப்பீங்க. இது என்னென்னா நிறைய பேர் ஞாபகம் இருக்கும், நிறைய பேருக்கு வந்து அப்சல்யூட் பற்றி கிளாரிட்டி கொஞ்சம் பேருக்கு இருக்காது. ஒன்று நீங்கள் அந்த கிளாஸில் சின்ன கிளாஸில் படித்து மறந்துருப்பீங்க, அல்லது சின்ன கிளாஸில் அப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்காது. இப்போ நல்லா புரிஞ்சுக்கோங்க. இதுதான் அப்சல்யூட்டுக்குரிய மீனிங். அப்போ அப்சல்யூட் ஆஃப் x + 3ன்றது இதோட பார்க்கும்போது ஈக்குவல் டு x + 3 if x is greater than 0 and -x + 3. ஆனால் இங்கே 3ன்றதுனால ஈக்குவல் டு x + 3 if x is greater than -3 and equal to - of x + 3 if x is less than -3. இந்த டெஃபனிஷனை எடுத்துக்கிட்டோம்னா இந்த லிமிட் இருக்கு இல்லையா, இந்த லிமிட்டை அப்போ -4 to -3 வரைக்கும் இந்த ஃபங்க்ஷன் -of x + 3 ஆகிடுது. -3 to 4 வரைக்கும் இந்த ஃபங்க்ஷன் x + 3 ஆகுது. ஸோ 2 பார்ட்டாக அந்த இன்டெகிரலை பிரிச்சுட்டு பண்ணுறோம். நார்மல் இந்த பக்கம் இதுக்கு மேலே உங்களுக்கு ஈஸி இல்லை, இதுக்கு மேலே உங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஈஸி. நல்லா கவனிச்சுக்கோங்க. இந்த மாதிரி ப்ராப்ளம்லாம் வரப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சப்ஸ்டியூஷனும் ஈஸியாக இருக்கும், இன்டெகிரேஷனும் ஈஸியாக இருக்கும், ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஓகே, அடுத்து என்ன பண்ணோம்? கால்குலேஷனில் ரொம்ப கவனமாக இருக்க வேண்டியது வந்து இந்த இடம், இந்த மைனஸை உள்ள எழுதுறது டிஸ்ட்ரிபியூட்டிவ் இதுலலாம் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். அவ்வளோதான் ஆன்சர். 25 ஆன்சர். எந்த டவுட் இருந்தாலும் எக்ஸ்கியூஸ் மீ, எந்த டவுட் இருந்தாலும் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் உங்களுக்கு ஏதாவது ப்ராப்ளம் தேவைப்பட்டால் கொஷின் போடுங்க. ஆக்சுவலி இது வந்து ஸ்டூடெண்ட் ஃப்ரெண்ட்லி சேனல். நீங்கள் அந்த மேத்ஸை ரொம்ப சிம்பிளிஃபை பண்ணி சொல்லித்தரதுக்கான ஒரு சேனல். நான் சொல்லித்தரது வந்து உங்களுக்கு தேவையானதாக இருக்கணும். ஸோ உங்களுக்கு என்ன டவுட் இருக்கோ, ஒரு ப்ராப்ளத்தில் எனக்கு இந்த இடத்துல டவுட்டு அப்படின்னா கூட கமெண்ட் பாக்ஸில் போடுங்க. இல்லை அந்த ப்ராப்ளத்தை எடுத்து போட்டிங்கன்னா அந்த ப்ராப்ளத்தை கம்ப்ளீட்டாக எடுப்பேன். ஸோ உங்களுக்கு என்ன தேவையோ அதை கொடுக்கதான் சேனல். திருப்பி சொல்கிறேன். அதனால் கமெண்ட் பாக்ஸில் போய் நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்த ஒரு வீடியோவில் பார்க்கலாம். ஹாப்பி லேர்னிங்.